அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கீதையில் கண்ணபிரான். மார்கழி மாதத்தை போலவே புரட்டாசி மாதமும் இறைவனினுடைய திருவிழாக்கள் பல நடக்கக்கூடிய மாதமாக விளங்கி வந்துட்டுருக்குங்க. அதிலும் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடப்பது போலவே பல பெருமாள் கோயில்கள்லையும் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறுவது அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். தேவி பராசக்தி போற்றக்கூடிய நவராத்திரி விழாவும் இந்த மாதத்துல தாங்க நடைபெறுது. இது தவிர திருப்பதி வெங்கடாச்சலபதியை குலதெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள்ல மாவிளக்கு ஏற்றி திருவாதனம் செய்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு மகிமைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த புரட்டாசி சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷத்திற்குரியதாக பார்ப்பதோடு மட்டும் இல்லாம பல சிறப்புகளையும் மகத்துவத்தையும் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியதுங்க. ஏன்னா புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை தரிசிப்பது அப்படிங்கிறது அதை விட ரொம்பவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய ஒரு கிழமையாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி மாதங்களில் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதும் பெருமாளுக்குரிய மாதம். அப்படி பெருமாளுக்கு உரிய மாதத்தில் வரக்கூடிய கிழமையில் வரக்கூடிய அந்த சனிக்கிழமை தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். தற்போது இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 நண்பர்களினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சரியா நள்ளிரவு 11:59 மணிக்கு கிடைத்த புரட்டாசி சனிக்கிழமை தரிசனத்தை பற்றி அவங்க பகிர்ந்து பேசியிருக்காங்க. அதாவது இந்த சம்பவம் நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 காலகட்டங்களில் நடந்திருக்கு. அதாவது 1970ஆவது ஆண்டில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றி இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் இந்த 2 நண்பர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்க இந்த அதிசயமான சம்பவங்கள் அப்படிங்கிறது நமக்கு மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதுங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றி, அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை தரிசனம், பெருமாளை திருப்பதியில் போய் சென்று தரிசிக்க சென்ற அந்த நேரத்தில் நடந்த அவங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தக்க பல நிகழ்வுகளை பற்றி நாம் இன்னைக்கான வீடியோவில் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் சுவாரஸ்யமாகவே இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முறையாவது புரட்டாசி சனிக்கிழமை ஏழுமலையான தரிசித்து விட வேண்டும் அப்படின்ற ஆசையில் 2 நண்பர்கள் கிளம்பி சென்று பட்ட அவஸ்தை வாழ்நாளில் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கல்லூரி மாணவர்களாக இருந்தபோது 2 நண்பர்களும் வருடம் ஒரு முறையாவது திருப்பதிக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தாங்களாம். அவங்களுக்கு சொந்த ஊர் வேலூர் அப்படிங்கிறதுனால இது நினைத்த மாத்திரத்தில் செய்யக்கூடிய வேலையாக இருந்தது. விடுமுறை நாட்களில் இருவருமே ஊருக்கு செல்லும் போது அவங்க இருவரும் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கணும், அவனுடன் போய்விடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது வாரத்தினுடைய மத்திய பகுதியில் அப்போது தான் அதிக கூட்டம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் அதிகாலை இருசக்கர வாகனத்தில் 2 நண்பர்களும் கிளம்பியிருக்காங்க. கீழ் திருப்பதியில் காலை உணவை முடிச்சுட்டு மலை ஏறியிருக்காங்க. 9 அப்படி இல்லைன்னா 10 மணிக்குள்ள தர்ம தரிசன வரிசையில் நின்று விடலாம். அதிகபட்சம் 4 அப்படி இல்லைன்னா 5 மணி நேரத்திற்குள்ளாக சுவாமி தரிசனம் முடித்து வெளியே வந்து விடலாம். மதிய உணவை அன்னதான கூடத்தில் முடித்து கொண்டு புறப்பட்டா மாலைக்குள் வீடு சேர்ந்து விடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. திருப்பதி தரிசனத்தை பொறுத்தவரையில் இதுதான் அவங்களுடைய வழக்கமான நடைமுறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திடீரென்று தங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விபரீத ஆசை தோன்றுச்சான். வாழ்நாளில் ஒரு முறையாவது புரட்டாசி சனிக்கிழமை ஏழுமலையானை தரிசித்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் அது. புரட்டாசி மாதம் இந்த விஷப்பரட்சை வேண்டாம் அப்படின்னு ஒரு நண்பன் சொல்லியிருக்காரு. அம்மா சாமியை பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைத்து விட்டாங்க, நாம ஏன் தடுக்கணும், எல்லாம் சாமி பார்த்துக்குவாரு, போயிட்டு வரட்டும். இது நண்பனினுடைய அப்பா கூறிய ஒரு கருத்து. அவங்க ஒரு யதார்த்தவாதியாக இருந்திருக்காரு. எழுதுபவர்களின் பிற்பகுதி பார்க்கும் பொழுது ஆன்லைன் பதிவுகள் இல்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 70களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்லைன் வர்த்தகமே கிடையாத ஒரு காலகட்டம். இளவயது தந்த அசட்டு தைரியமும் கிளம்பிட்டாங்க. வழக்கம் போல அதிகாலையிலேயே வேலூர்ல இருந்து
இருந்து கிளம்பியிருக்காங்க. திருமலை சென்று சேரும்போது காலை மணி பார்த்தீங்கன்னா 9. பெருமாளை பார்த்துவிட்டு தான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு விரதம் வைத்து கொண்டாங்க. கையில அதிக பணப்புழக்கம் இல்லாத நேரம், அதனால தர்ம தரிசனம் தான் ஒரே வழி. வரிசையில நின்றிருக்காங்க. கூட்டம் அதிகமாகத்தான் இருந்திருக்கு. இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்தது தான். அப்போ அந்த மாதிரி அப்போது காத்திருப்பு மண்டபங்கள்லாம் கிடையாதுங்க. நின்று கொண்டே தான் இருக்கணுமா. வரிசையின் ஒரு ஓரமாக சிமெண்ட் பெஞ்ச் மாதிரி கட்டியிருப்பாங்களாம். வயதானவர்கள் கால் வலித்த அமர்ந்து கொள்ள வழியில உணவுப் பொருட்களோ பானங்களோ விநியோகம் கிடையாது. தண்ணீர் மட்டும்தான் இருக்குமா. கிளம்பும் போது தங்கள் மனதுல ஒரு கணக்கு இருந்திருக்கு. வழக்கமாக 4 மணி நேரம், இன்று 7 அல்லது 8 மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு. அதற்கு தயாராகத்தான் அவங்களும் வந்திருக்காங்க. ஆனா நாங்க போட்டது தப்பு கணக்கு என்பது அப்போதுதான் அவங்களுக்கு புரியல. வரிசை நத்தை வேகமாக நகர்ந்தது. இதற்கு இடையில நகராம 1 மணி நேரம் அப்படியே நின்றுருக்கு. அதற்கான காரணம் அவங்களுக்கு விளங்கல. விசாரித்த போது சிறப்பு பூஜை செய்பவர்களுக்கான நேரம். அந்த நேரத்துல வரிசையில் நிற்பவங்களை அனுமதிக்க மாட்டார்கள் அப்படின்ற விவரம் தெரிந்தவர்கள் சொல்லியிருக்காங்க. நேரம் ஆகிக்கொண்டே இருந்திருக்கு. மாலையும் நெருங்கி விட்டது. ஆனா நாங்க சன்னதியை நெருங்கிய பாடு கிடையாது. நின்று நின்று கால்கள்ல வலி. சாப்பிடவும் இல்லை. வீட்டில் தேடுவார்களே, திரும்பி போய் விடலாமா அப்படின்னு தோணவும் செஞ்சிருக்கு அந்த 2 நண்பர்களுக்கும். முக்கால்வாசி தூரம் கடந்து விட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, சாமியை பார்த்துட்டு போய் விடலாம் அப்படின்னு ஒரு நண்பன் சொல்ல திரும்பி செல்ல மனமும் மறுத்திருக்கிறது. ஆசை யாரை தான் வெட்டுச்சு. நினைச்ச மாத்திரத்துல வீட்டிற்கு தகவல் சொல்லக்கூடிய வசதி கூட அப்போது கிடையாது. பாதி வரிசையில இருந்து வெளியே வரவும் வழி தெரியல. பயம் பாதி, பசியினால சோர்வு பாதி. என்ன ஆனாலும் சரி, சாமி பார்க்காம திரும்புவது இல்லை. என்னை விட நண்பன் மிகவும் உறுதியாக இருந்திருக்காங்க. இரவு 9 மணி. சுமார் முன்வாசல் கோபுரத்திற்கு அருகில் நெருங்கி வந்துட்டோம். அப்பாடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமியை பார்த்து விடலாம் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்ட நேரத்துல வரிசை நகர்வது மீண்டும் நின்றிருக்கு. அவ்வளவுதான். 3 மணி நேரமாக வரிசை நகரவே இல்லை. சோர்வு, பசிமயக்கம், வீட்டில் என்ன சொல்வார்களோ அப்படின்ற பயம் எல்லாம் சேர்ந்து வயிற்றில் என்னவோ செய்திருக்கிறது. நடுநிசி நெருங்கி கொண்டிருக்கு. அதாவது சனிக்கிழமை முடியும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. எந்த நோக்கத்திற்கு திருப்பதி வந்தோமோ அதை நிறைவேறுமா என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. ஏழுமலையானே, இது என்ன சோதனை? புரட்டாசி மாத சனிக்கிழமை உன்னை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது தவறா? அதற்கு தங்களுக்கு கொடுப்பினை இல்லையா அப்படின்னு கிட்டத்தட்ட பாலாஜியை திட்டாத குறைதாங்க. மணி இரவு 10 மணி பார்த்தீங்கன்னா இரவு நேரம் 11:50 ஆகியிருக்கிறது. திடீரென்று வரிசை திறந்து விடப்பட்டிருக்கு. பக்தர்கள் செல்லும் வழி அகலம் ஆக்கப்பட்டிருது. கூட்டம் மொத்தமும் முண்டியடித்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கத்திக்கொண்டே கோபுரத்திற்குள் நுழைந்து சன்னதியை நோக்கி ஓடியது. சன்னதியை நெருங்கும் போது மீண்டும் வரிசை. இன்னும் 10 நிமிடங்கள். இப்போது வரிசை வேகமா நகர்கிறது. இருந்தாலும் சன்னதிக்குள் நுழைந்து சாமியின் முகத்தை பார்க்க முடியல. வேகமாக முன்னேறி செல்கிறோம். சன்னதியை நெருங்கி விட்டோம். உள்ளே நுழைந்தா சன்னதிக்குள்ளேயே ஒரு மடங்கு வரிசை. சாமி இருக்கக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் வரிசை நகர்ந்து கொண்டிருக்கிறது. திரும்பி பார்த்தா சாமி தெரியும். ஆனா அதற்கு வாய்ப்பே இல்லை. பின்னால் இருந்து மக்கள் கூட்டம் விரித்தனமாக எங்களை முன்னே நெட்டி தள்ளியது. கொஞ்சம் நிலைத்தடி மாறி கீழே விழுந்தா கூட கூட்டம் மேலே ஏறி போய்விடும் போல் தோன்றியிருக்கிறது. அதனால கூட்டம் செலுத்தும் வழியில முன்னேறி கொண்டிருந்தாங்க. நேரம் நகர்ந்து கொண்டே இருக்கு. ஆனா வரிசை நகரும் வேகம் அதைவிட குறைவாக இருப்பது போல மனதிற்கு தோன்றியிருக்கிறது. இன்னும் ஒரு சில மணி துளிகளை மிச்சம் இருந்திருக்கு. மனசு படபடவென்று அடித்துக் கொள்ளுது. கிட்டத்தட்ட ஒரு திகழ் படம் பார்க்கிற உணர்வு தாங்க. நள்ளிரவு மணி 11:59. வரிசை சாமி இருக்கக்கூடிய திசை நோக்கி திரும்ப பெருமாளின் முகம் தரிசனமானது. நண்பன் உணர்ச்சி பெருக்கல கோவிந்தா என்றான். நானும் தான். தரிசனம் முடிந்து வெளியே வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் ஓய்வு வேண்டும் அப்படின்னு கால்கள் கெஞ்சின. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம். ரொம்ப நன்றி ஏழுமலையானே. சோதித்தாலும் கடைசியில் தங்களுக்கு சனிக்கிழமை தரிசனம் கொடுத்து விட்டாய். இனி இது போன்று விபரீத ஆசையெல்லாம் எங்களுக்கு வராது அப்படின்னு கோபுரத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு விட்டு நடந்தாங்க. மிகவும் சோர்வாக இருந்தாலும் சாப்பிடக்கூட தோன்றல. உடனே வீடு திரும்ப வேண்டும் அப்படின்ற எண்ணம் தான் மேலோங்கி நின்றது. ஒரு டீயை மட்டும் குடித்துவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டிருக்காங்க. புரட்டாசி மாதமாக இருந்தாலும் மழையில நல்ல குளிர். அதையும் பொருட்படுத்தாம கிளம்பிட்டாங்க.
வீட்டை அடைந்த போது விடியற்காலை 4 மணி. மெதுவாக கதவி தட்டினோம். அக்கா தான் வந்து கதவி திறந்தாங்க. எங்கடா போனீங்க? ஏன் இவ்வளவு லேட்? ரொம்ப நேரம் உங்களை எதிர்பார்த்திருந்து விட்டு இப்பதான் அம்மா போய் படுத்தாங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்ட அக்காவிடம் சாப்பிட்டோம் அப்படின்னு பொய் சொல்லிவிட்டு போய் படுத்து விட்டோம். அடித்து போட்ட மாதிரி தூங்கி இருக்காங்க. மறுநாள் எழுந்தபோது நண்பகல். வீட்டில் சுப்பிரபாதம் ஒலித்து கொண்டிருந்தது. பாடியது ரேடியோ கிடையாது. ஏதோ ஒரு ஊரில் எங்கோ ஒரு திருவிழா நடந்த ஒரு விஷயம்தான் உலகம் முழுக்க வைரலாக இருக்கிறது. தங்களை சுற்றியும் அப்படி ஒரு வைரல் சம்பவம் நடந்திருக்கலாம், நடந்து கொண்டும் இருக்கலாம், நடக்கலாம். அதை உலகுக்கு சொல்வதற்காக களம் அமைத்து கொடுக்குகிறது அப்படின்னு சொல்லலாங்க.